வணக்கங்க. இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி சேலத்துல இருந்து. நான் சேலம் கார்பரேஷன்ல ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரா இருக்குங்க. டிடிசிபி டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரா இருக்குங்க. தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்துல ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சுயசான்று மூலமா, அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமா பில்டிங் அப்ரூவல் வாங்குறத பத்தி பார்க்க போறோங்க. சுயசான்று மூலமா பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட பிளாட் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள இருக்கணுங்க. அதுக்கு அதிகமா போகக்கூடாதுங்க. ரெண்டாவது பாயிண்ட், நம்ம கட்டுற பில்டிங்கோட அளவு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதாவது பில்டப் ஏரியா, டோட்டல் பில்டப் ஏரியா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டும் சேர்த்து டோட்டல் பில்டப் ஏரியா 3500 சதுர அடிக்கு எக்ஸஸ் ஆகக்கூடாதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கண்டிஷனுங்க. மூணாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட்ட வேண்டிய பில்டிங்கோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டருக்குள்ள இருக்கணுங்க. அதாவது 23 அடி, ஃபீட்ல சொல்லணும்னா அடியில சொல்லணும்னா 23 அடி இல்லைங்க, அதுக்குள்ள இருக்கணுங்க. இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மூலமா பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்கு எலிஜிபிளுங்க. இந்த பில்டிங் அப்ரூவல் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே அப்ளை பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சிரமமான விஷயங்க. ஏன்னா டிராயிங் ஸ்க்ரூட்னிஸ்னு ஒன்று இருக்குங்க. நம்ம ஆன்லைன்ல சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலமா நம்ம அப்ளை பண்ணி தான் பில்டிங் அப்ரூவல் வாங்க முடியுங்க. இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் வந்து நம்மளே போட்ட முடியுமா, அதாவது ஒரு அந்த அப்ளிகண்டே வாங்கிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியுமா, வாங்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த டிராயிங் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுங்க, ஆன்லைன்ல ஸ்க்ரூட்னைஸ் பண்ணோம். இந்த ஸ்க்ரூட்னைஸ் வந்து நம்மளே சாதாரண சிட்டிசனால பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா ஒரு இன்ஜினியரால மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க கட்ட போற பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் என்ன டிராயிங் போட்டு கொடுத்துருக்காங்களோ, இன்ஜினியர் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாரோ அந்த அளவுல தாங்க இருக்கணும். அந்த அளவு விட்டு டீவியேட் பண்ணி கட்டினீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா வருங்க. அதனால என்ன நீங்க டிராயிங்ல அப்ரூவல் வாங்குறீங்களோ அந்த அப்ரூவலுக்காகவே கட்டிக்கோங்க. டீவியேட் பண்ணி கட்டினீங்கன்னா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, அல்லது இடிச்சுட்டு மறுபடியும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த சுயசான்று மூலமா பில்டிங் அப்ரூவல் வாங்குறது சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பில்டிங் அப்ரூவலே வாங்க தேவையில்லை, நம்ம 2500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் கட்டுற மாதிரி இருந்தால் 3500 சதுரடி பில்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா இருக்கிற பில்டிங்க்கு நம்ம வாங்கவே தேவையில்லை அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா பில்டிங் அப்ரூவல் வாங்கியே ஆகணுங்க. இதோட ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப எளிமையா பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஆன்லைன்லயே நீங்க அமௌண்ட் கட்டிக்கலாம். நீங்க மேனுவலா வந்து எங்கேயும் போகணும், யாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு இன்ஜினியர் மூலமா நீங்க டைரக்டாவே பில்டிங் அப்ரூவல் வாங்கிக்க முடியுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படி இதுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க, இமெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தாலும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். ரொம்ப நன்றிங்க.